Bonjour everybody. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I'm doing good. So இன்னைக்கு வீடியோ is going to be about ஒரு சின்ன வேலை எனக்கு outside and வீடியோக்குள்ள போகும்போது எங்க வந்திருக்கோங்கிறத சொல்றேன் and எங்க எப்படி வந்து ப்ராசஸ் ஆகும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு சொல்றேன் and let's get into the video. இப்போ வந்து பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஃபார் த பஸ் அண்ட் அதே மாதிரி ஃபஸ்ட்டு பஸ் எடுத்துகிட்டு அண்ட் தென் ஐ ஹாவ் டு டேக் அ ட்ராம் டு ரீச் மை டெஸ்டினேஷன். ஆக்சுவலி எங்கே போகிறேன் அப்படின்னா ஐ ஹாவ் டு டேக் பஸ் டிக்கெட். இங்கே ஜோக்கர் அப்படின்னு ஒரு பஸ் டிக்கெட் இருக்குது விச் இஸ் வேலிட் ஃபார் 1 month. அதுக்கு வந்து பேமெண்ட் எவ்வளோ அப்படின்னா 17 euros நினைக்கிறேன். ஸோ அதை வந்து ரீஃபில் பண்ணணும் எனக்கு பிகாஸ் இன் ரீசெண்ட் டேஸ் ஐம் கோயிங் அவுட் அ லாட். ஸோ அதுக்கு தேவைப்படுது. நம்ம ஒவ்வொரு டிக்கெட்டாக எடுத்துகிட்டு போகிறத விட இந்த மொத்தமாக 1 மாதத்துக்கு நம்ம வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா தென் அது வந்து நம்மளுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து போகிறேன். வீட்டுக்கு நியர்பை ஒரு 1.5 kilometers ஒரு அந்த டிக்கெட் எடுக்கிற ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அந்த ஆஃபீஸ் பேர் சோலியா. ஸோ அங்கே வந்து என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா ஏதோ த்ரவோ போயிட்டுருக்கு, ஒர்க் போயிட்டுருக்கு அந்த ஆஃபீஸில். அதனால் வந்து பூட்டியிருக்காங்க. ஸோ ஐ ஹாவ் டு கோ டு த ஆஃபீஸ் விச் இஸ் கைண்ட் ஆஃப் ஃபார் ஃப்ரம் மை பிளேஸ். ஸோ இன்னொரு ஆஃபீஸ் இருக்குது, அந்த இடத்துக்கு நான் போகணும். ஸோ அதுக்கு தான் வந்து பஸ் எடுக்கணும். பஸ் எடுத்துகிட்டு அடுத்து ட்ராம் எடுக்கணும். ஸோ ஐம் வெயிட்டிங் ஃபார் தேட். எஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பஸ் வந்து எந்த டைமிங்கில் வருதுன்னு சொல்லிட்டு கிளியராக போட்டுருவாங்க. ஸோ இப்போ நான் 10 o'clock சைடில் நிற்கிறேன். 10:14 போயிடுச்சு. இப்போ அடுத்து 10:29 வந்து பஸ் வரும். ஸோ ஐம் வெயிட்டிங் ஃபார் தேட். ஓகே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பஸ் வந்துடும். ஸோ பஸ்ஸில் ஏறி போவோம். முடிஞ்சால் பஸ்ஸில் எடுக்கிறேன். பட் மோஸ்ட்லி இங்கே வந்து பப்ளிக் இருக்கிற இடத்துல நம்ம வந்து வீடியோஸோ ஃபோட்டோஸோ எடுக்க அலௌட் கிடையாது பை த ரூல்ஸ். ஏன்னா அங்கே வந்து நம்ம அவங்கள எடுக்கிறோம், இன்டரப்ட் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சு அவங்க போலீஸில் சொன்னாலே வந்து காட் பண்ணிவிடுவாங்க நம்மளை. ஸோ இது வந்து அகேன்ஸ்ட் ரூல்ஸ். நம்ம அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் நம்ம எடுக்கக்கூடாது. எஸ், பஸ் வந்துட்டு I'll show you. Moments later. எஸ், ஒர்க் முடிஞ்சிட்டு உள்ளே போயிட்டு வீடியோ எடுக்க முடியல பிகாஸ் போனதும் அங்கே ஃப்ரீயாக தான் இருந்தது. ஸோ ரிசப்ஷனில் போயிட்டு டக்குன்னு வர சொல்லிட்டாங்க. ஸோ ஐ வெண்ட் அண்ட் ஐ ஸ்போக் அண்ட் ஐ காட் த டிக்கெட் அண்ட் எஸ் நவ் ஐ எம் ஹெடிங் பேக் டு ஸ்டேஷன். ட்ராம் ஸ்டேஷன் போயிட்டு தென் வீட்டுக்கு வந்து போகணும். சீக்கிரம் முடிஞ்சிட்டு ஒர்க்கு. இன் ரீசெண்ட் டேஸ் ஐ எம் பிளானிங் அ லாட். பட் வந்து எண்ட் ஆஃப் த டேயில் வந்து ஒன்லி 30% ஆஃப் மை பிளானிங் ஒர்க் தான் வந்து முடிக்கிறேன். கில்ட்டியாக இருக்குது. என்னோடய மைண்டில் என்னென்னா எனக்கு மோர் டைம் இருக்குது அப்படின்னு நானே நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன். நைட்டு 10 மணி ஆனாலும் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கே, தூங்குறதுக்கு முன்னாடி இந்த வேலை முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு கடைசியில் அந்த வேலை முடிக்காமலே போயிடுது. அதுக்குன்னு சும்மா இல்லை, அதர் ஒர்க்ஸ் பண்ணுறேன். பட் நான் ஷெட்யூல் பண்ண ஒர்க் வந்து பண்ண முடியறதில்ல. அண்ட் எல்லாமே நம்ம மைண்டில் தானே இருக்குது. இப்படியே கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருந்தால் அப்படியே கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். பட் எடுத்து பண்ணணும். எஸ், ஸோ இந்த மாதிரி ஜோக்கர் டிக்கெட் ஒன்று தருவாங்க. இப்போ 2nd month, அதாவது ஃபெப்ரவரிக்கு நான் வாங்கியிருக்கிறேன். எஸ், ஸோ இது வந்து 17 euros விச் இஸ் வேலிட் ஃபார் 1 month. நம்ம மல்டிபிள் டைம்ஸ் ட்ராவல் பண்ணிக்கலாம் இதை வச்சுட்டு. ஸோ என் பஸ் ட்ராம் அப்படி இங்கே வந்து மோஸ்ட்லி ஃபாரினில் இருக்கிறது லக்ஸரி லைஃப் ஆர் ஒரு ஃபேண்டஸியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒப்பீனியன் சில பேருக்கு இருக்கும். பட் ரியாலிட்டி வந்து அப்படி இல்லை. என்ன தான் நம்ம ஃபாரினில் இருந்தாலும் நம்ம ஊரில் தான் நம்ம தலையாக இருப்போம். இங்கே வாழ் தான். அது எல்லா ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கும் வந்து புரியும். அண்ட் நம்ம ஊரில் எதுவும் ஒர்க்னாலும் நம்ம ஒருத்தங்களை கூப்பிட்டு பண்ணலாம். பட் இங்கே வந்து நம்ம தான் எல்லாமே மேனேஜ் பண்ணணும். நிறைய பேர் நினைக்கலாம் இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு. பட் வந்து எஸ், அது பெரிய விஷயந்தான். ஏன்னா இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அண்ட் எஸ், ஊரில் ஃபேமிலியோட்டு பிரிஞ்சிருக்கும் போது தான்
ஃபேமிலியோட அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரியும். எஸ், ஃபேமிலி இம்பார்ட்டன்ஸும் சரி, நம்ம ஊரில் இருந்தால் அதெல்லாம் வந்து 2 டேஸ்க்கு ஒன்ஸ் வெளியே போயிடுவேன் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு. இங்கே வந்து நம்ம எதுக்குனாலும் நம்ம பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் தான் எடுக்கணும், கார் இல்லாத வரைக்கும். ஹஸ்பண்ட் கிட்ட இருக்குது, பட் அவங்க ஒர்க் போனதுக்கப்புறம் இஃப் ஐ வாண்ட் டு டூ சம்திங் நான் வந்து இந்த மாதிரி நம்ம ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் தான் எடுக்கணும். ஸோ எஸ், நம்ம ஊரில் வந்து கறி எடுக்கணும் இல்லை மீன் எடுக்கணும்னா அந்த அண்ணன் மாதிரியே ஃபோன் அடிப்பாங்க, ஃபோன் அடித்து கேட்பாங்க. எங்கள் வீட்டில் நான் தான் எல்லாமே பண்ணுவேன். மீன்ஸ் கறி எடுக்கிறதா இருக்கட்டும், மீன் எடுக்கணுமா, வேறு பேங்க் வேலை எல்லாமே. ஸோ போனால் அவங்களே கேட்பாங்க. இன்னொன்று எவ்வளோதான் கூட்டம் இருந்தாலும் அவ்வளோத்துக்கும் நான் ஸ்கார்ஃப் போட்டு தான் போவேன். முகத்தில் பார்த்து கண்டுபிடிச்சி அம்மா வாங்கம்மா முன்னாடி வந்துருக்கேன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஸோ அதான் ஒரு டிஃப்ரென்ஸ். நம்ம ஊர் ஆட்கள் மாதிரி வராது. ஸ்கூட்டியில் போனாலுமே வந்து ஸ்கார்ஃப் போட்டிருப்பேன், ஆனாலும் வந்து எப்படி வணக்கம் வச்சுட்டே போகிற மாதிரி இருக்கும் போகும்போதெல்லாம். ஐ திங்க் நம்ம இந்தியாவில் மட்டும்தான் நம்ம வந்து வெளியே போனால் அண்ணன் இவ்வளோ கிலோ தாங்கண்ணே, அக்கா இது தாங்கக்கா அப்படின்னு வந்து முறை வச்சு கூப்பிடுறோன்னு நினைக்கிறேன் அண்ணன் அக்கான்னு. வேறு எங்கேயுமே நான் பார்த்தது இல்லை, ஈவன் ஃபாரினில் கூட. எஸ், என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர் தான். பட் ஃபாரினில் என்ன மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும், அது ஒன்று. ஆமாம், எஸ். ஸோ வந்துட்டேன். இங்கே வீட்டுக்கு போகிறதுக்கு இன்னொரு ட்ராம் எடுக்கணும். ஸோ அதுக்காக வந்திருக்கேன். அண்ட் எஸ், so I'm heading back to home, my people. That's all for today, and thank you for watching. Please subscribe to my channel and see you all in my next video. Until then, bonjour, au revoir.